கேட்கிறார். அப்பதான் என்ன ஆறுது அப்படின்னாக்கா, அந்த ரத்னாகரனுக்கு யோசனை தோன்றது. தன்னுடைய ஆத்துக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்டையும் குழந்தைகிட்டையும் கேட்கிறான். இந்த மாதிரி நான் கொண்டு வர வஸ்துக்கள் பொருட்கள்லாம் பயன்படுத்தி அனுபவிக்கிறீங்களே, அதனால எனக்கு ஏற்படக்கூடிய பாவத்தை நீங்கள் ஏத்துப்பீங்களா ஏத்துப்பீங்களான்னு கேட்கிறான். அவ முடியாதுன்னு மறுத்துடுற. அப்பதான் அவருக்கு ஞானோதயமானது கிடைக்கிறது. அடடா, நாம கொண்டு வர பொருட்களை பயன்படுத்துறா, அனுபவிக்கிறா, ஆனா அந்த பாவத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாளே. அப்ப அந்த நாரத பகவான் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நேரா அதே வனத்துக்கு வந்து அந்த நாரதரை சந்திக்கிறார். அப்ப நாரதர் சொல்றார், என்ன நடந்ததுன்னு கேட்கிறார். இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்றார். அவ ஏத்துக்க தயாரா இல்லைன்னும் போது, இப்போ நீ இவ்வளவு காலம் உன்னுடைய இதை வந்து வியர்த்தம் வீணடிச்சுட்ட, இனிமேல் என்ன பண்ணனாக்கா ராமநாம ஜபத்தை சொல்லுன்னு சொல்றார். அப்ப அவரால் ராம அப்படிங்கிற அந்த நாம ஜபத்தை கூட அவரால் சொல்றதுக்கு சக்தி இல்லை. அப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை காண்பிக்கிறார். இது என்னன்னு கேட்கிறார். இது மரம்ன்றான். இது மரா மரா அப்படிங்கிற மாதிரி இதை நீ தொடர்ந்து சொல்லிண்டே இரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாரத முனிவர் அவரிடம் சொல்லிட்டு போயிடுறார். அங்கேயே உட்கார்ந்து அந்த ரத்னாகரன் மரா 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 மரான்ற நாமத்தை உச்சாரணம் பண்றான். அதுவே ராமநாமாவா மாறிடுறது. இப்படியாக அவன் தபஸ் பண்ணிட்டே இருக்கான். அவனை சுத்தி ஒரு புத்தானது கட்டிடுது. அந்த வழியா சப்த ரிஷிகள்லாம் வரும்பொழுது அந்த ராம ஜபம் அந்த புத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய சப்தத்தை காதால கேட்கிறான். கேட்டுட்டு அந்த சப்த ரிஷிகள் சொல்றா, ஏ வால்மீகி வெளியில வாங்குறா. ஏன் அவனை வால்மீகின்னு கூப்பிடுறா தெரியுமா? ரத்னாகரன் கூப்பிடல. அவனை சுத்தி புத்து இருக்கு இல்லையா, அந்த புத்துக்கு சம்ஸ்கிருத வல்மீகம் அப்படின்னு பெயர். அந்த வல்மீகத்திலேருந்து வெளியில வர சொல்றதுனால அவருக்கு வால்மீகிங்கிற பேர் வந்தது. புத்திலிருந்து வெளியில வந்ததுனால வால்மீகி அப்படிங்கிற பெயர். இன்றிலிருந்து நீயும் ஒரு ரிஷி, நீயும் ஒரு முனிவன் அப்படிங்கிற அந்த சப்த ரிஷிகள் அவரை அழைச்சு சொல்றா. அங்க தமசா நதி அப்படிங்கிற ஒரு நதிக்கரை இருக்கு. அங்கேயே தன்னுடைய ஆசிரமத்துல இருந்துட்டு இருக்கார் அந்த வால்மீகி முனிவர். இப்போ நாரதர் மூலமாக மறுபடியும் என்ன நடக்கிறது? அவர்கிட்ட கேட்கிற, அந்த உலகத்திலேயே நல்ல மனிதன் யாருன்னா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற. அப்போ அந்த நாரத முனிவர் ராமரை பத்தி, ராமாயண சரித்திரத்தை பத்தி ஒரு 100 ஸ்லோகங்கள்ல இந்த வால்மீகி இடத்துல வால்மீகி கேட்ட அந்த கேள்வியின் அடிப்படையில நல்ல மனிதன், நல்ல குணம் கொண்டவன், சத்தியவான், குணவான், தர்மஜன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காம்பா. சூரிய வம்சம்ன்ற ஒரு வம்சம், இக்ஷ்வாகு வம்சம்னு பேரு. அந்த வம்சத்துல வைவஸ்வத மனுன்றதுல இருந்து தொடங்கி நிறைய ராஜாக்கள் இருந்தா. திலீபன் இருந்தான், ரகுமகாராஜா இருந்தான், அஜன் இருந்தான், தசரதன் இருந்தான். அவனுடைய மகனாக ராமபிரான்ற ஒருத்தன் இருந்தான். அவன் சத்தியவான், குணவான், தர்மஜன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த நாரத பகவான் அந்த ராமச்சரிதத்தை 100 ஸ்லோகங்கள் மூலமாக முதல்ல வால்மீகி பகவானுக்கு எடுத்து சொல்ற. அதை அவன் நன்னா கேட்டுக்கிறான். கேட்டுண்டு தமசா நதிக்கரைங்கிற ஒரு நதிக்கரை இருக்கு, அங்க போய் ஸ்நானம் பண்ணலான்னு போகும் பொழுது ரொம்ப தூரத்துல ஒரு வேடன் 2 பறவைகள் ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பறவைகளை வேட்டையாடுறதுக்காக போறான். அந்த பறவைக்கு என்ன பேரு தெரியுமா? கிரௌஞ்ச பறவை அப்படின்னாதாக அந்த பறவைகளுக்கு பெயர். அந்த பறவைகள்ல ஒரு பறவைய அந்த வேடன் தன்னுடைய அம்புனால வீழ்த்திடுறான். அந்த ஒரு பறவை, பெண் பறவையானது கீழே விழுந்துடுறது. ஆண் பறவை ஓலமிடுறது. அதனுடைய சப்தம் வால்மீகி பகவானால கேட்க முடியல. அப்போ அவர் ஒரு ஸ்லோகம் பண்றார். மானிஷாத பிரதிஷ்டாந்த்வம் அகமஹா சாஸ்வதி சமாஹா யத் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி கேக்குறதா? ஆடிபிளா இருக்கா? கேக்குறதா? அவதி காமமோகிதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை பண்ற.
அப்போ நாரதர் சொல்ற இந்த ஸ்லோகத்தையே அப்ப சொல்றார், அந்த ஆண் பறவை எப்படி ஓலமிடுறதோ அந்த மாதிரி தானே ராமபிரான் வந்து சீதையை பிரிஞ்சு எப்படி வேதனை அடைஞ்சிருப்பார், அந்த வேதனை அந்த பறவையின் மூலமாக என்னால தெரிஞ்சுக்க முடியறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்தையே தனது முதல் ஸ்லோகமாக, அதாவது தூண்டுதல் சொல்லுவா இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஏதான ஒரு தூண்டுதல் இருக்கணும், ஒரு காரண காரியம் இருக்கணும். அப்படி இந்த விஷயத்தையே வச்சுட்டு அவர் வசத்தியான ராமபிரானுடைய சரித்திரத்தை, இதிகாசத்துல சொல்லக்கூடிய ஆதி காவியம்னு சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்தை நாரதரிடமிருந்து முதல் 100 ஸ்லோகங்கள் கேட்டுக்கிறார். அந்த 100 ஸ்லோகத்திலேயே என்டையர் ராமாயணத்தினுடைய சரித்திரமும் வந்துடும். அதுக்குதான் சம்க்ஷேப ராமாயணம்னு பெயர். ராமாயணத்தினுடைய சுருக்கம், ராமாயணத்தினுடைய சாரம், த எசன்ஸ் ஆஃப் ராமாயணா. அந்த 100 ஸ்லோகத்துல நாரத முனிவர் இவ்வளவு அழகா கிறிஸ்பா கிறிஸ்டல் கிளியரா அவருக்கு சொல்லி கொடுத்துடுறார். அதையே வச்சுட்டு அந்த வால்மீகி பகவான் மேற்கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை மொத்தம் 24,000 ஸ்லோகம் சொன்னா இல்லையா, அதுல 100 ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் நாரத பகவான் மூலமாக கேட்டுண்டு மீதி எல்லாம் இவரே எழுதுறார். அந்த சம்க்ஷேப ராமாயணம், ராமாயணம் முழுக்க இருக்கக்கூடியன்னு சொல்ல விஷயத்தை தான் இப்ப நம்ம இன்றைய தினம் தொடங்கி இனிவரும் காலங்கள்ல பிரதி குருவாரம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி 8:30 to 9 o'clock பிரதி தினம் 2 ஸ்லோகங்கள் எடுத்துக்க போறோம். இந்த 2 ஸ்லோகங்களை எடுத்துட்டு அந்த 2 ஸ்லோகத்தினுடைய பத விபாகம் என்ன, தாத்பரியம் என்ன, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா சொல்லிட்டே போக போறோம். அதே மாதிரி அந்த ஸ்லோகங்களை எப்படி உச்சாரணம் பண்றது, ஏன்னா நம்ம இந்த ராமாயணம் சம்க்ஷேப ராமாயணம் கத்துக்கிறதுனுடைய நோக்கமே என்னன்னாக்கா, அந்த ராமாயணத்துல 18 ரகசியங்கள் அடங்கியிருக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றான். அந்த 18 ரகசியங்கள் என்ன அப்படிங்கறத அடுத்த வகுப்புல நான் உங்களுக்கு அதை காண்பிக்கிறேன். ராமாயணத்துடைய மகத்துவம் என்ன, அந்த 18 ரகசியம் என்ன, அப்பேற்பட்ட ராமாயணத்தை நம்ம ஏன் சொல்லணும், அதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்து நாளைக்கு வரக்கூடிய வகுப்புல அதனுடைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி அந்த சம்க்ஷேப ராமாயணம் 100 ஸ்லோகங்களை தான் இப்ப நம்ம இந்த வருடம் முழுக்க வாசிக்க போறோம். பிரதிதினம், அதாவது வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்கள்ல 2 ஸ்லோகமா எடுத்துட்டு அதை நாம தெரிஞ்சுக்க போறோம். அதே மாதிரி அந்த ஸ்லோகத்தை எப்படி உச்சாரணம் பண்றது, அத ஒரு புனர்வசு வரும் இல்லையா, பிரதி மாதம் புனர்வசு நட்சத்திரம் வரும். ஏன்னா ராமருக்கு உசந்த அவருடைய ஜென்மா அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல நாம இந்த ஸ்ரீமத் ராமாயணமாக இருக்கக்கூடிய அதனுடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த சம்க்ஷேப ராமாயணத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா சகலவிதமான ஸ்ரேயஸ் நமக்கு கிடைக்கும். என்ன அல்டிமேட் காரணம் பாருங்க, சனாதன தர்மம், அது ஆணிவேர் சொல்ற, வேத மூலம் இதம் ஜெகத்துன்னு ஏற்கனவே சொன்ன இல்லையா, அந்த வேதத்துக்கு ஆணிவேரா இருக்கிறது இந்த ராமாயணம், அப்புறம் மகாபாரத். இது எல்லாமே எது சொல்றது நமக்குனாக்கா சனாதன தர்மத்தை சொல்லி கொடுக்கறது. வேதம் என்ன சொல்றது, இந்த ரிக்வேதம் தான் ஆதி வேதம் சொல்றா. வேதத்துக்கு எல்லாமே ஆதி அப்படின்னாக்கா அது ரிக்வேதம் தான். அந்த ரிக்வேதம் மலைகளை பத்தி சொல்லியிருக்கு, அதுல ஒரு ரிக் இருக்கு, அது மலைகளை பத்தி சொல்றதா. நமக்கு எதனா வேணும்னாக்கா மலையை நோக்கி தான் நம்ம போனோமா, அந்த மலையை நோக்கி போனாக்கா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுடைய ஆழ்ந்த கருத்து. அந்த மாதிரி அந்த மலைகள் அப்படிங்கிறது இன்னைக்கும் இருக்கு இல்லையா, அதான் சொன்ன யாவன் தாஸ்யந்தி கிரயா தாவன் ராமாயண கதா. ராமாயண கதை அப்படிங்கிறது அது ஒரு தத்துவம், அதுல 18 ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம்ன்றது அடுத்து வரக்கூடிய வகுப்புல நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ராமாயணத்தை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும், அந்த ரகசியம் என்னென்ன, அது தெரிஞ்சுனா என்ன நடக்க போறது. நான் சொல்றேன் சனாதன தர்மம், வேதம் அப்படிங்கிறது ரூட், அதனுடைய எல்லாராலையும் வேதம் படிக்க முடியாது. வேதத்துல எவ்வளவு தத்துவங்கள் ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அதை நம்ம இந்த மாதிரி ரிஷிகள் நமக்கு என்ன காண்பிச்சு கொடுக்குறா, ரொம்ப சுலபமா இந்த ராமாயணம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை நமக்கு கொடுத்து சனாதன தர்மத்தை நம்ம பாதுகாக்கணும். அதுதான் நம்ம எதிர்காலத்துல நமக்கு பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் எதுனாக்கா ட்ரெஷர், ஹெரிட்டேஜ், கல்ச்சர் எல்லாமே அந்த ராமாயணத்துக்குள்ள இருக்கு. அப்பேற்பட்ட பொக்கிஷம் அதுல இருக்கக்கூடிய இந்த சம்க்ஷேப ராமாயணம் அப்படிங்கிறதே வசத்தியானது. அதை வாசிச்சாலே ராமாயணம் முழுக்க வாசிச்சா என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது இந்த சம்க்ஷேப ராமாயணத்திலே கிடைச்சிரும். அப்பேற்பட்ட ஒரு சம்க்ஷேப ராமாயணத்தை உங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அழகா பாலகிருஷ்ண மாமா நமக்கு ஏற்பாடு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், மாமா இந்த மாதிரி தோன்றது பண்ணலான்னா உடனடியா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா மாமா எனக்கு தெரிஞ்சு இந்த காரியத்துக்காகவே பரிசிரமப்பட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த காரியங்கள் இப்படி பண்ணணும், அவருடைய பிளானிங், அதாவது சொல்லுவா மேனேஜ்மெண்ட்ல ஒரு இது இருக்கும், அதெல்லாம் ராமாயணத்துல இருக்கு.
ராமாயணம் ஏன் படிக்கிறோம், மகாபாரதம் ஏன் படிக்கணும்னாக்கா அது நமக்கு சொல்லிக் கொடுத்து என்ன தெரியுமா, பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். இப்படிதான் பிளான் பண்ணணும், இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ரீதியில அவர் அழகா பிளான் பண்ணி இந்த மாதிரியான ஒரு வகுப்பை நமக்கு கொடுத்திருக்கார். இதுல நம்ம அந்த சம்ஷேப ராமாயணத்தை வாசிக்க போறோம். வியாழன் வெள்ளி 8 to 9 அழகா நீங்க வந்துருங்கோ. உங்களுக்கு என்ன புஸ்தகம் அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு பிடிஎஃபாவும் கொடுத்துருக்கோம். அந்த புத்தகத்தை வாங்கிட்டு நம்ம ஆன்லைன் மாத்தியமேனு இருக்கிறதுனால யாரும் மியூட் எடுக்கக்கூடாது. அதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறது தப்பே இல்லை. வாழ்நாள் நம்ம எதுக்கோ நேரங்களை வீணடிக்கிறோம். இந்த ராமாயணம் அப்படிங்கிற வசத்தியான இந்த கிரந்தத்தை வாசிக்கிறது அப்படிங்கிறது நம்மலாம் பண்ண பூர்வ ஜென்ம சுக்கிருத்து. அந்த பூர்வ ஜென்ம சுக்கிருத்து இல்லாம இப்பேற்பட்ட கிரந்தங்கள்லாம் வாசிக்கிறது, இப்படிப்பட்ட சத்சங்கத்துல அன்வைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா நமக்கு அழகா ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஸோ அதனால இந்த வாரத்துல 2 நாள் தான் வகுப்பு இல்லையா? அந்த 2 நாள்ல நம்ம இந்த வருஷம் முழுக்க என்ன பண்ண போறோம், இந்த ஒரு 1 year அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 1 yearல இந்த சம்ஷேப ராமாயணத்தை முழுமையா என்னால பார்க்காம பாராயணம் பண்ண முடியும். ஒரு ஸ்லோகத்துக்கு என்னால அர்த்தம் சொல்ல முடியும். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்லோகாவுக்கு நமக்கு பத 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 பிரதிபதார்த்தம் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்துக்காக இந்த வகுப்பானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த வகுப்புல உங்களுக்கு ராமாயணத்தினுடைய தாத்பரியம் என்ன, தத்துவம் என்ன, அதுல சொல்லப்பட்ட ரகசியம் என்ன அப்படிங்கிறத நாளைய தினம் உங்களுக்கு அதை சொல்ல போறோம். அடுத்த வாரம் வியாழக்கிழமையில இருந்து 2 ஸ்லோகமா எடுத்துட்டு நம்ம அந்த ஸ்லோகங்களை நாம சொல்லும் போது பசங்க அதை திருப்பி சொல்லுவா அன்மியூட்ல, மற்றவால மியூட்லயே சொல்லலாம். ஆனா புரிஞ்சுக்குங்க, நான் வந்து சந்தா சொல்லி கொடுக்கும் பொழுது பசங்க குழந்தைங்க மாத்திரம் என்ன பண்ணுவா, அவ 2 தடவை அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுவா. இதே மாதிரி இருக்கும். அதை நீங்க வந்து நீங்களும் அன்மியூட்ல இருந்துட்டு மியூட்ல இருந்துட்டே சொல்லலாம். பசங்க மாத்திரம் அன்மியூட்ல சொல்லுவா. ஸோ இதுதான் இந்த வகுப்பினுடைய என்ன நம்ம என்ன மாதிரி கொண்டு போக போறோம் அப்படிங்கிற ஒரு பிரீஃபா ஒரு விஷயத்த சொன்னதுனால நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நாளைய தினம் ஷார்ப்பா 8:25 நீங்க வந்து குரூப்புக்குள்ள வந்துருங்கோ. ஸோ உங்களுக்கு புஸ்தகம் என்னன்றது நம்ம குரூப்ல கொடுத்துருக்கோம். ஒரு நோட் பேனா கையில வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தமிழ்ல தான் நம்ம சொல்ல போறோம். ஆனா சம்ஸ்கிருதத்துக்கும் பிராதானியம் உண்டு. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கிரந்தங்கள் வாசிக்கும் பொழுதுதான் சம்ஸ்கிருதத்தினுடைய மகத்துவம் என்னன்னு நமக்கு தெரியும். அப்படியே சம்ஸ்கிருதமும் நாம கத்துக்க போறோம். அந்த ராமாயணத்தினுடைய அர்த்தத்தையும் நம்ம கத்துண்டு இந்த வகுப்பை நம்ம நல்லபடியா கொண்டு போனோம் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு விஞ்ஞாபனம். இதுக்கு வந்து இந்த ஏரிகாத்த கோதண்டராமருடைய பிளஸிங்ஸ் இல்லையா, அவருடைய திருவடிவாரத்துல இருந்தா நான் உங்களுக்கு இந்த கிரந்தத்தை சொல்ல போறேன். பெரிய பாக்கியம். அது மட்டும் இல்ல, ராமானுஜருடைய பஞ்சசம்ஸ்காரம் நடந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். இங்க பார்த்தா இங்கேயும் மலை இருக்கு இல்லையா, அந்த அச்சரபாக்கம் சொல்லக்கூடிய இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பெரும்பேறு கண்டிகளையும் பார்த்தோம்னா பெரிய பெரிய மலைகள் இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மலையும் மலையை சார்ந்த பகுதியில தான் நடக்கும். ஏன்னா அங்கெல்லாம் முனிவர்கள் வாசம் பண்ண இடம். பெரிய பெரிய முனிவர்கள், ரிஷிகள், மகான்கள்லாம் அங்கதான் இருப்பாளா, இன்னும் வாசம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றான். அப்பேற்பட்ட வசதியான ஒரு கிரந்தத்தை இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தோட சேர்ந்து அடியேனும் இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெரும் பாக்கியமா தான் நான் கொடுக்குறேன். பாலகிருஷ்ண மாமாக்கு என்னுடைய கிருதজ্ঞதை தெரிவிக்கிறேன். மாமா நீங்க தேவர் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். மாமா பாலகிருஷ்ண மாமா. விஜயலட்சுமி மேடம் மியூட் போடுங்க. யாரும் மியூட் எடுக்க வேண்டாம் ப்ளீஸ். அதான் உங்களுடைய விஞ்ஞாபனம். யாரும் அன்மியூட் பண்ணாதே ப்ளீஸ். மாமா ஏதாவது தேவர் ஒரு 2 வார்த்தை சொன்னா சொல்லலாம் மாமா. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், ஏதாவது சம்சயங்கள் இருக்குன்னா ஒருத்தரா கேளுங்க. எல்லாரும் ஒரே டைம்ல கேட்க வேண்டாம். அன்மியூட் பண்ணுங்க. ஒருத்தர் கேட்டு முடிச்சோன்னா இன்னொருத்தர் கேளுங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து அது என்ன சொல்ற, யாராவது கேட்கணும்னு விருப்பப்பட்ட கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுவோம். கேட்கறதா எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? கேட்கிற வாழ்க்கலாம். அடியேன் ராம் ராம். சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப நல்லா இருந்தது. அது தமிழ்ல கேட்கிறப்போ எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தரு. இதே மாதிரியே எல்லா கிளாஸும் எங்களுக்கு அமைஞ்சு பகவத் கிருபையும் ஆச்சாரியன் கிருபையும் இருந்து நாங்க இதை தப்பிழை இல்லாம படிக்க கத்துக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். அதுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்களும் நல்லா படிச்ச ஒரு பண்டிதரா இருக்கு. எல்லாரோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். ராம் ராம் ராம். வேற யாரா இருக்கல உங்களுடைய ஃபீட்பேக்கோ கமெண்ட்ஸோ ஷேர் பண்ணிக்கிறது, உங்களுடைய ஒரே ஏதாவது
மாமா நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமா. ரொம்ப ரொம்ப அற்புதமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுல சேர்ந்திருக்கோம் அப்படின்னு. ரொம்ப தேங்க்யூ வெரி மச். ராமருடைய பிளெஸிங்ல கத்துக்கணும். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் தான். எப்பயாவது ஒரு கிளாஸ் மிஸ் ஆயிடுத்து அப்படின்னா அதை நாங்க, அதுவும் நீங்க சொல்ற விளக்கம் இப்பவே அவ்வளவு நல்லா இருக்குன்னா அதை நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறத, அது எப்படி நாங்க, ஹவு கேன் வி கோ அபவுட்? ரெக்கார்டிங் கொடுக்குறோமா நாங்க அந்த மாதிரி பாலவேத பாடசாலை அவருடைய யூடியூப் சேனல்லே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இந்த பிரதி தினம் நடக்கக்கூடிய அந்த வகுப்பினுடைய ரெக்கார்டிங்ஸ் அதை நம்ம பார்த்துக்கலாம். இருக்கும் ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ மாமா. நமஸ்காரம். ராம் ராம். ராம் ராம். வேற யாரா சொல்ல போறீங்களா? எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? ஏன்னா கிட்டத்தட்ட குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 பேர் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்குலாம் இது ஆடிபிளா இருக்கா அப்படிங்கறத நீங்க சொன்னாதான் தெரியும் எங்களுக்கு. நமஸ்காரம். லக்ஷ்மி சேஷாத்ரி. ரொம்ப ஆடிபிளா இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்கு அம்மா வாய்ஸ். சந்தோஷம். அரியன். சந்தோஷம். ராம் ராம். உங்க இன்ட்ரோடக்ஷனே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இத எந்த தடங்களும் இல்லாம ரெகுலரா அட்டன் பண்றதுக்கு அந்த ராமச்சந்திர மூர்த்தி தான் அனுகிரகம் பண்ணணும் எல்லாருக்கும். கண்டிப்பாமா. ராம் ராம். ராம் ராம் ஜி. ரொம்ப கிளியரா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நாங்க ஜாயின் பண்ணது பெரிய ஆசீர்வாதத்துல இன்னும் நன்னாவே நாங்க கத்துக்கணும். ராம் ராம். ராம் ராம் ஜி. ராம் ராம். மாமா முடிச்சிடலாமா? உங்க எல்லாருக்கும் குரூப்ல வந்து இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருப்பா. அந்த ஃபார்ம்லாம் கொஞ்சம் நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஃபில் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி அது குரூப்ல போடக்கூடிய மெசேஜஸ்லாம் கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணுங்க. அதுதான் முக்கியம். நம்ம அது குரூப்ல இருக்கிறதுனுடைய நோக்கமே என்னன்னாக்கா, இது சாதாரண குரூப்பா நினைச்சுக்க வேண்டாம். அது மட்டும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சாலே அந்த குரூப்ல எல்லாரும் வந்து சேர்ந்துடுறா இல்லையா? நானும் அந்த குரூப்ல இருக்கேன் அப்படிங்கிறது முக்கியமா இல்லாம அந்த குரூப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து பயன்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆக்டிவான பார்ட்டிசிபேஷன், எந்தோசியாசமான பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பார்ட்டிசிபேஷன், அது ரொம்ப முக்கியம். அதனால பாருங்க, அவர் வந்து உங்களுக்கு வந்து அழகா வந்து இந்த கிளாஸ்னுடைய இது என்ன அழகா கொடுத்துருக்காரு. ஒரு சம்மரி மாதிரி கொடுத்து, அந்த கூகுள் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்து, அதெல்லாம் நீங்க அழகா டைம் டு டைம் அந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணி அக்னாலேஜ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம குரூப்ல இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த குரூப்ல நாம வந்து எஃபெக்டிவா நம்ம பார்ட்டிசிபேஷன் பண்றோமா அப்படிங்கறத முக்கியம். அப்பதான் அந்த ரெகுலாரிட்டி வேணும். அதையும் பார்த்துக்கோ. இந்த ஒரு வகுப்பு அட்டன் பண்ண, அடுத்த வகுப்பு பண்ண, அப்புறம் மிஸ் ஆயிடுது அப்படிலாம் இல்லாம வியாழன் வெள்ளி தோறும் இந்த சம்ஷேப ராமாயணம் கிளாஸ்ல நாம கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணணும். சரியா? பாருங்க, குரூப்ல போடுற விஷயத்துல கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். வேற ஏதாவது சொல்லணுமா மாமா? அம்மா கேக்குறதா? மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம். ஜெய் ஸ்ரீராம்.